இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ மா மா அரிக்குதுமா, முடியலம்மா. ஏண்டி இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி சொரிஞ்சுக்கிட்டே இருக்க போற நீ? நான் என்ன பண்றது? எவ்வளவு சொரிஞ்சாலும் நமச்சாலும் அடங்கவே மாட்டேங்குது. ஆமா, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? ஆர்த்தி, அடுத்து நடக்க போற சடங்கையாவது ஒழுங்கா நடக்க விடாம கெடுக்கணும்ல, அதுக்குதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மஞ்சள் மேல கார்த்திக் நடந்து போகணுமா, இதோ இந்த குங்குமத்து மேல அந்த வானத்தி நடந்து போகணுமா, அதுக்கு தான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வானத்தி நடந்து போறதுக்கு நம்ம எதுக்கு இப்ப இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னு கேக்குறேன். ஏண்டி, உனக்கு செந்தட்டியில தண்ணி பட்டு எல்லாம் மறந்து போச்சா? நாம அந்த கோயிலுக்கு போய் சிஷ்யன் கிட்ட விசாரிச்சப்போ சிஷ்யன் என்ன சொன்னாரு? வானத்தி கல்யாணத்துல சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் சரியா செய்யணும், அப்படி சடங்கு செய்யும் போது தடப்பட்டாலோ இல்ல ரத்தக்காவு ஏதாவது வாங்கினாலோ கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னார்ல. ஆமா சொன்னாங்க. அத வச்சு நாம என்னமா பண்ண போறோம்? அப்படி கேளு. இங்க பாத்தியா? இது எதுக்குமா? வானத்தை சடங்கு செய்யறதுக்காக இந்த குங்குமத்து மேல நடந்து போகும்போது நான் உடைச்சு வச்சிருக்கிற இந்த கண்ணாடி துண்டுங்களை அவ நடந்து போற இந்த குங்குமத்து மேல கலந்து வைக்க போறேன். இதுல காலை வச்சு நடந்து போற வானதி கதி அவளால மேற்கொண்டு சடங்கு செய்ய முடியாது. அப்புறம் சரியா சடங்கு செய்ய முடியலன்னு சொல்லி சடங்கு சம்பிரதாயமும் நின்னு போயிடும், ரத்தக்காவு வாங்கினதுனால அபசகுனம்னு சொல்லி கல்யாணமும் நின்னு போயிடும். ஆர்த்தி, மா சீப்பா போட்ட பிளான சீப்ப வச்சே முடிச்ச மாதிரி 4 கண்ணாடி துண்டை உடைச்சு போட்டு கல்யாணத்தையே நிறுத்துறியம்மா. சூப்பர்மா நீ. சூப்பர் ஆண்டி. ஆமா ஆமா ஆர்த்தி, நாம ஏதோ நல்லா பிளான் பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப இருமாப்போட இருந்துடக்கூடாது. ஜாக்கிரதையா பார்த்து செய்யணும். இந்த தடவையாவது அவ கல்யாணத்தை மொத்தமா நிறுத்திடணும்டி. மா, 4வது இலையில நல்லபடியா நடந்து வந்துட்டா. 7வது இலையில காலை வைக்கும் போது ஐயோ அம்மானு கத்தி கூப்பாடு போட போறா. கல்யாணமும் அதோட நிக்க போகுது. அதுதானே நமக்கு வேணும். வரட்டும் வரட்டும். நில்லுங்கோ. சாமி, ஏன் ஏன் நிக்க சொல்றீங்க? நான் ஒத்தப்படையா தானே உங்களை மஞ்சள் குங்குமம் கொட்டி வைக்க சொன்னேன். நீங்க ரெட்டப்படையா வச்சிருக்கேள். எண்ணி பாருங்கோ, மொத்தம் 16 இருக்கு. ஒத்தப்படையா தான் வரணும், அதனால ஒரு இலையை எடுத்துருங்கோ. அதுக்கு என்னங்க, நான் இப்பவே எடுத்துறேன். இந்த எடுத்துலாம் சாமி. ஏப்பா, ஏன் நடுவுல இருக்க இலையை எடுக்கிற? நான் தான் கடைசியா இருக்க இலையை எடுக்க வந்தல. எந்த இலையை எடுத்தா என்ன மேடம், கணக்கு கரெக்டா தானே வரப்போகுது. இப்ப போங்க. இந்தாங்க, திருமங்கலத்தை எல்லார்கிட்டையும் காட்டி ஆசீர்வாதம் வேண்டுவாங்க. ஓம் அக்னயே பிரஜாபதயே ஸ்வாஹா, அக்னயே சப்தபதயே இதன் நமஹ. இந்தாங்க, வாங்க. அக்னியில் விடுக்கோ. வந்தே பத்மகராம் பிரசன்னவதனாம் சௌபாகியதாம் பாக்யதாம் ஹஸ்தாபியாம் அபயப்பிரதாமணிகணேர் நானாவிதைர்பூஷிதாம் பக்தாபிஷபலப்பிரதாம் ஹரிகர பிரம்மாதிபிர்சேவிதாம் பார்ஷ்வே பங்கஜ சங்க பத்மநிதிபிரியுக்தாம் சதா சக்திபிः சரசிதி நயனே சரோஜகஸ்தே தவளதராம் சுககந்தமால்யசோபே பகவதி ஹரிவல்லபே மனோக்யே திரிபுவனபூதிகிரி பிரசீத மஹ்யம். ஓம் பிரகிருதிம் விக்ருதிம் வித்யாம் சர்வபூதஹிதப்பிரதாம் ஸ்ரத்தாம் விபூதிம் சரபிம் நமாமி பரமாத்மிகாம். வாசம் பத்மாலயாம் பத்மாம் சிசின் ஸ்வாகாம் சதாம் சதேம்
धन्यां हिरण्मे लक्ष्मी नित्यपुष्टां विभावरीं हदिदीं सदिदीप्तां वसुदां वसुधारिणीं नमामि कमलां कान्तां कामां क्षीरोदसम्भवाम् अनुग्रहपदां बुद्धिं अणकां हरिवल्लभां ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்குங்க பதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி மாங்கல்ய தாரணம் பண்ணுங்க வாங்கிக்கோங்க கெட்டி மேளம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாபி சுபகே त्वञ्जीव सरधां सदं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते सतमानं भवति सदा यत्पुरुषत् सदेन्द्रिये आयुक्षेभेन्द्रिये प्रतिष्ठति என்ன ரெண்டு பேரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? யாரு முதல்ல எடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் ராஜேஸ்வரி அம்மாவோட மோதிரம். ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3 ஸ்டார்ட். அண்ணி, என்னாச்சு? என்ன நடக்குது அங்க? அண்ணி தான் வின்னர்.